காதிலிட்டு வலதாடி கம்பையும் தோளிலிட்டு கோண கொண்ட ஒரு மாலுங்கட்டி கொத்தங்காட பாற கையில் கொண்டு காட்டுக்கு போவதும் வேட்டையாடுவதும் கட்டபொம்மு ரச சித்தமது காட்டுக்கு போவது வீட்டுக்கு வருவது கட்டபொம்மு ரச திட்டமது கட்டபொம்மு என்று பேரை சொன்னா இங்கு காகம் பறக்காத பாஞ்சையிலே கட்டபொம்மு என்று பேரை சொன்னா காகம் பறக்காது பாஞ்சையிலே ஊமத்துறை என்று பேரை சொன்னா இங்கு ஊக்கம் பிறந்திடும் பூமியிலே ஊமத்துறை என்று பேரை சொன்னா ஊக்கம் பறந்திடும் பூமியிலே பாதர் வெள்ளை பேரை சொன்னா இங்கு பட்டணம் எல்லாம் கிடு கிடுங்கும் பாதர் வெள்ளை பேரை சொன்னா ஆயிரம் கம்பளம் 100 பரிவாரம் ஆண்டு வருகிற பாஞ்சையிலே 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் மந்திரியார் மகனோட காது குத்து விழாவிற்கு எங்க கிட்ட நெல் இல்லாத காரணத்தினால நாங்க நெல்லு வாங்க போனோம். கடை வாங்க போறீங்களா? நெல்லுன்னு போய் கேட்டோம். சரி 3 பேர் இருந்தாங்க. 3 பேரு காவலுக்கு 3 பேருக்கிட்ட நெல்லுன்னு கேட்டோம். சரி எங்க மந்திரியார் மகனுக்கு காது குத்து வச்சிருக்காங்க, வர்ற ஆளுக்கெல்லாம் சோறாக்கி போடணும், எங்க கிட்ட நெல் இல்ல, உங்க நெல் இருந்தா குடுங்கடா வட்டிக்காது வாசிக்காதுன்னு கேட்டோம். சரி 3 பேரும் எதிர்த்தாங்க, தப்பு தப்பா பேசினாங்க. எங்களுக்கு கோபம் தாங்காம என்ன வந்துட்டோம், என்ன பண்ணிட்டீங்க? 3 பேத்தையும் அடிச்சோம், அடிச்சிட்டீங்க, கொண்டோம். ஓஹோ 3 பேத்தையும் கொண்டு விட்டு கொலை செஞ்சு விட்டீங்களா? 136 பற்ற நெல்களை எல்லாம் நாங்க கொள்ளையடிச்சிட்டு வந்துட்டோம். ஓஹோ கொலை செஞ்சுட்டு கொள்ளையடிச்சிட்டு வந்துட்டீங்க. இப்ப இந்த கொலையடிச்சதையும் இந்த கொள்ளையடிச்சதையும் நம்ம போய் மன்னர்கிட்ட ஒத்தையில சொன்னா நம்மளை கழுத்தை வெட்டி போடுவாரு. இதுக்கு காரணம் யாரு? எல்லாம் ஒரே ஒருத்தர் தான். யாரு? இப்ப அந்த விஷயத்தை எப்படி போய் மன்னர்கிட்ட சொல்றது? சரி நம்ம ஒத்தையில போக கூடாது, நம்ம கூட்டணிக்கு ஒரு ஆளை சேர்க்கணும். ஆமா அப்பத்தான் வெட்டு விழுந்தாலும் 2 பேருக்கு சேர்ந்து விழுகும். நம்ம மட்டும் தனியா போய் ஜாகிரதா. தனியாவா நீங்க போனீங்க? பெரிய பெரிய கூட்டமே போனா, என்ன விட ஒருத்தர் வளர்த்தியா வந்திருக்காரு. ஆமா வருவார் பாரு, உங்க மூத்த நாக்கிரு. ஆமா ஒரே கிடுகு தட்டி எப்ப பார்த்தாலும் எங்கடா திற அறிவு. என்னோட ஆளக்கானா கீழே இருக்காண்டா, எப்ப பார்த்தாலும் நீ மேலையே பாக்குற, கீழே வர்ற கீழே என்ன பாக்குற மாதிரியாடா இருக்கு. அவர் எப்படி கூப்பிட்டா கிடுகு தட்டியா? கிடுகு தட்டி எங்கேயா கிடுகு தட்டி? அவரே தவக்கால மாதிரி கிடக்காரு. கிடுகு தட்டின்ற அவருக்கு ஒரு நேரத்துல தட்டுச்சுரா, உனக்கு தெரியாது. ஒரு நேரத்துல தொடு தட்டி மன்னன்டா, இப்ப கிடி கட்டி மன்னன், இப்ப ஓதமுடா. ஒரே ஒரே நாமளா 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் மந்திரால் மேல் கல்யாண கால விழாக்காக நெல் வாங்க சிறுவை கொண்டு போனோம். ஆமாடா நம்மளாம் நெல் வாங்கத்தானே போனோம். எதுக்கு போனோம்? மந்திரியார் மகனுக்கு காது குத்துக்கு நெல் வாங்க போனோம். போய் நெல் கேட்டோம். எங்க போய் கேட்டோம்? பாளையங்கோட்டை கரசக்கோட்டை ஸ்ரீவைகுண்டத்துல போய் கேட்டோம். 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் எல்லோரும் போய் நெல் கேட்டோம். எதுக்கு போய் கேட்டோம்? அதான்டா மந்திரி மகனுக்கு காது குத்துறா, வரவங்களுக்கு சோறாக்கி போடணும்ல, அதனால போய் கேட்டோம். பதத்தால நான் செப்புறேன். ஏலே பதத்தால நாம சொல்லிக்கிறீங்க. அது கேட்டா நம்ம ஆம்பளை மாதிரி உனக்கு அடிக்கடி கோவம் வருது. என்னடா சொல்ற? அடிக்கடி ஆம்பளை மாதிரி கோவம். ஆம்பளை மாதிரி கோவம் வருது அப்பனா பொம்பளையாடா? ஏலே சரி மறந்தா அப்படி ஏலே இங்கறா தேவலாம வார்த்தை விட்டா போதவரே ஒரே அடி. குத்துற என்னடா? என்னடா நான் வந்திருந்து பார்க்கற அவங்க 4 பேருக்கு தேவல பேசுறாங்க, நீ என்ன அடிச்சு போட மாட்டே? ஆம்பளை வந்து இல்ல போடா. அடிக்க கூடாது. நான் என்ன சொன்னேன்? என்னடா சொன்ன? ஒத்திக்கு நிக்கத்தான் கூப்பிட்டேன், நான் சண்டை கூப்பிடல. விடிய 6 மணிக்கு கூட 2 பேரும் நிப்போம் தனியா. 6 மணி வரைக்கும் நின்றா காசு புளு புளுன்னு கொடுப்பாங்க. இது என்னத்துக்குள்ள நம்மளுக்குள்ள ஏன் சண்டை? போய் நெல் கேட்டோம். ஏன் போய் கேட்டோம்? ஏடே சோத்தை தானே தின்ற, அதே சொல்லிக்கிறீக்காடா மந்திரியார் மகனுக்கு காது குத்து, அதுக்கு தானே நெல்லு கேட்க போனா. அதுக்கு ஏன்டா வெறி நாய் கடிச்ச மாதிரி கடிக்கிறவன்? அப்புறம் என்ன திருப்பி அதே தான் கேட்டுக்கிருக்க? ஏன் மறந்துட்டேன்டா. போய் நெல் கேட்டோம். தகாத வார்த்தையால் பேசினாங்க. எங்க பேசினாங்க? மைத்த புடுங்க போட்டாங்க. போய் சொல்லுங்க. அடிக்கடி ஆம்பளை மாதிரி கோவம் வருது, நீதான் நான் சொன்னேன். ஒரு கேள்வி ஓயாம கேட்காதடா. நான் ஏழை, இவன் நரேந்திர மோடி பேரன். போய் நெல் கேட்டோம். தகாத வார்த்தையால் பேசினாங்க. 3 பேத்தையுமே அடிச்சோம். 3 பேர் என்னன்னாங்க? அதேன் சொன்னேன்ல, 3 பேருமே நம்ம அடிச்சால செத்து போயிட்டாங்கடா. செத்தா போனாங்க? ஆமாடா. போட பேப்பல ஏண்டா நீ எல்லாம் பொண்டாட்டி கட்டி சோளங்குருணில சீலு புல்லுன்னு பொழப்பு நடத்த.
மரியாதையா பேசுறா. செத்தா போனாங்க. ஆமாடா. போடா கண்டாதிக்கு புள்ள பத்தி 2 ரூபாய்க்கு வித்தவனே. 3 பேத்துக்கு மூச்சு நின்னு வச்சுடா. மூச்சாட நின்று வச்சு. விவரம் இல்லாம பேசாதடா போத ஒரு மூச்சா நின்று வச்சு. என்னாச்சு? நல்ல மாமியா மைத்த புடிங்கி மருமையிட்ட வித்தவ மாதிரி இருந்துகிட்டு 3 பேருமே இறந்து போயிட்டாங்கடா. இறந்தா போனாங்க. ஆமா. ஏண்டா கொழுந்திய மனுஷனை பிடிங்கி கோமனை கட்டி குளிச்சவனே. நிப்பாட்டு. கொழுந்தியா மைத்துல ஒருத்தன் கோமனம் கட்டி குளிக்கிறான்னா அப்ப கொழுந்திய ஆளுக்கு எந்த தட்டி? அது அதுக்கு உனக்கு தானே தெரியும். நீ தானே கல்யாணம் முடிச்சிருக்க. நான் இன்னும் மொட்டு தான்டா. என்னைய கட்டி நீ முட்டா? இது எல்லாம் ஒண்ணாடா. எனக்கு ஏண்டா செத்தா போனாங்க. இறந்தும் போகிறடா. செத்தும் போகிறடா. ஏண்டா சங்கடத்துக்கு புள்ள பத்து தங்கராஜன் பேர் வச்சவனே. அப்படியா? 3 பேத்துக்கு உயிர் போச்சுடா. உயிராடா போச்சு. சரி உயிராடா போச்சு. பொலப்பத்து புள்ள பத்து போத ஊர்னு பேர் வச்சவனே 3 பேருமே கண்ணை மூடுனவங்க முழிக்க முடியலடா. கண்ணை மூடுன முழிக்க முடியலடா. போடா. வேண்டாதவனுக்கு புள்ள பத்தி வேணுகோபால்னு பேர் வச்சவனே. வாயில குத்த போறேன். 3 பேருமே செத்தும் போகிறடா. சரி. உயிரும் போகிறடா. கண்ணமும் மூடுறடா. 3 பேருமே சிவலோக பதவி அடைஞ்சோடாங்கடா. திருப்பி அந்த மாதிரி தான் சொல்றியா? இது எல்லாமே ஒண்ணுதாயா? எல்லாமே ஒண்ணுதானே. ஆமா. ஏண்டா தங்க வச்சு புள்ள பத்து தங்கராஜன் பேர் வச்சவனே. என்னடா அந்த டான்ஸ்காரி வந்து கேவலப்படுத்துறா, நீ வந்து கேவலப்படுத்துற. டேய் நான் பப்புன்னு அத முதல்ல நினைச்சுக்க. நான் வீரவாண்டிய கட்டபொம்மன் நாடகம் மட்டும் ஆட மாட்டேன். வள்ளி திருமண நாடகமும் ஆடுவேன். உனக்கு தெரியும். நாரதர்கிட்ட பல கேள்வி கேட்கிற மாதிரி அப்புறம் உன்கிட்ட கேள்வி கேட்க வர வேண்டிய சூழ்நிலை ஆகும் போதவரு வெட்டியா மாட்டிக்கிறாத. நீ என்ன சொன்ன? பப்புன்னு. ஆமா. உன் பூன்னு எடுத்து போடுவேன் நானு. பூன்னு எட்டுச்சுன்னா எடுத்துக்கடா. உன் மீசையில தீய வச்சு புரியும் பேசாம உட்காந்துக்க. அடிக்கடி என்னடா மீசை தீய வச்சு போடுன்ற? அந்த மீசை தாண்டா உருவி விட்டுக்கிட்டே இருக்கு. அப்பத பிடிச்சி வார்த்தை உனக்கு உருவன எச்சி உருமே. ஏய் சண்டாளத்துல எல்லாம் நீ கூட சொல்லி பாருங்க. எல்லாம் ஒண்ணுதான்டா. ஆமா. என்னடா எல்லாம் முறைச்சு பேசுறேன். இப்ப எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இவ்வளவு தூரம் வக்கானே நீ பேசுறேல. சரி. உன்கிட்ட ஒரு சின்ன விவரம் கேக்குறேன். டேய் இங்க வாடா. இல்ல ஊளாங்க சாட்டடா குளி. சரியா? இது வீரவண்டிய கட்டப்பு நாடகம். சரி. சரித்திர நாடகம். நீ நாளைக்கு போற வள்ளி திருமணத்துல போய் நீ நாரதர்ட்ட போய் கேட்டுக்க. நாரதர்ட்ட கேள்வி கேப்பே. அது வள்ளி திருமண நாடகம். இது கட்டபொம்மன் நாடகம். அது புராணம். இது வரலாறு. நான் புராணத்துல கேட்டா செருப்புட்டு அடி. வரலாறுலயே கேக்குறேன். உனக்கு வரலாறு மீறி போனா சரிதானே? போக கூடாதுதா. சரி. நீ கட்டபொம்மன் நாடகம் தானே ஆடுற. நான் கேட்கிறேன், இந்த கட்டபொம்மன் நாடகத்துல வீரவாண்ட கட்டபொம்மன் பேர் வச்சிருக்காங்கல்ல. ஆமா. அவரு எந்த வருடம் பிறந்தாரு? கத்தம் கத்தம். ஏண்டா இலை மாப்பிள்ள அவரு பிறந்து எப்பயோ இறந்து போனாங்க. சரி. ஏண்டா இவர் இப்போ வந்த ஆளுக்கு எப்படா தெரியும்? அப்ப பொத்துக்கிட்டு இருக்கணும்ல. எதுக்கு சவடால மயிராட்ட பேசுறியா? அவன் முழிக்கிறது பாரு. இவன் சத்துக்கு முடி பேச்சு என்ன கேவலப்படுது. ஆயின்றா ஊயின்றா. டேய் மாப்ள டேய் சீமக்கரல ஒட்டுக்க சில்லு வண்டு மாதிரி இருக்கா. சொட்டை இனிங்கி புரிவேன். டேய் அப்படி லேசா நினைக்காத. சில்லு வண்டு தான் குடஞ்சிச்சு நத்துக்க. ரத்தம் வந்தா விடாத புறம். நீ நத்த நக்குன. சரி பெண்ண கேக்குற. முதல்ல இருந்து கேக்குற. வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்ப பிறந்தாரு? அந்த வருஷம் நான் பிறக்கலடா. அதானே. எப்படி சமாளி இப்படி தண்ணி வாளுருவி தரம் பண்ணிக்கிற குட்ட பயலுக்கு சொல்றா. தேடி சொல்றா. வீரபாண்டிய கட்ட மகாராஜா எந்த வருடம் பிறந்தான்னு கேக்குற. நமது வீரபாண்டிய கட்ட மகாராஜா பாண்டாளங்குறிச்சியிலே 3/1/1760 திங்கட்கிழமை பிறந்தார். கட்டபொம்மனுக்கு தம்பி இருக்கா? அவர் தம்பியத்தான் கேட்கணும். ஏய் அவருக்கு அண்ணன் தம்பி இருக்கா? ஆமா எங்க மருமையன் தான். யாரு? ஆமா கட்டபொம்மன் ஊமத்தர. ஓ ஊமத்தர. ஆமா. இப்ப ஒரு விஷயம். அப்போ உங்களோட கூட பிறந்தவங்க இருக்காங்களா? உங்க அண்ணன் பேர் என்ன? யாராவது ஒரு அண்ணன் தம்பி இருக்கா? யாருக்காவது யாராவது அவங்க அண்ணன் பேரை சொல்லுங்களேன். அண்ணன் தம்பி இருக்குல்ல உங்க எல்லாருக்கும். உங்க அண்ணன் தம்பி பேர் தெரியுமில்ல? எல்லா பேருக்கும் உங்க அண்ணன் தம்பி அப்பா அம்மா பேர் தெரியுமில்ல? எங்க அண்ணன் பேர் முத்துக்குமாரியா. எல்லாருக்கும் அவங்க அண்ணன் தம்பி பேர் தெரியுமில்ல? நீர் சொல்றீர்ல வீரபாண்டிய கட்டபொம்மன் மகாராஜா. சரி. தம்பி பேரு ஊமத்துரன்ட்ட. ஆமா. இப்போ ஒரு கேள்வி. சரி. கட்டபொம்மன் மகாராஜா எத்தனாவதா பிறந்தாரு?
முதல் ஆளா பிறந்திருக்காரு. ஆமா. இப்போ பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில அவங்க சிறப்பா ஆட்சி செஞ்சு வந்தாங்க. உண்மைதான். கட்டபொம்மு மகாராஜா எத்தனாவது தலைமுறை? வீரபாண்டிய கட்டம் மகாராஜா வந்து பாஞ்சாலங்குறிச்சியில 47வது தலைமுறை. இருக்கு. எத்தனாவது தலைமுறை? 47வது தலைமுறை. 47வது தலைமுறை தான் கட்டபொம்மு மகாராஜா. ஆமா. அப்போ இவருக்கு முன்னாடி மிச்சம் 46 பேர் இருந்திருக்காங்கல்ல. ஆமா. 47வது கட்டபொம்முன்னு தெரிஞ்ச உனக்கு முன்னாடி இருந்த 46 பேர் தெரியுமா? தெரியுமா? என்னடி வெட்ட போட ஆளாட்ட முழிக்கிற? கழுத்துல மாலையை போட்டு லேசா குலுக்குன வெட்டியே வருவேன். நான் குலுக்க மாட்டேன், நீ வந்து குலுக்கி விடு. ஆமா, நீ இப்படித்தானே குலுக்குவேன். எப்படியே குலுக்குனா சரி, வந்தா சரி. இப்ப உங்க அப்பா பேர் என்ன பேரு? எங்க அப்பா பேரு அர்ச்சுனன். அர்ச்சுனன். ஆமா. உங்க அப்பா பார்த்த அப்பா பேர் என்ன பேரு? அவர் பேரு குமராண்டி. குமராண்டி. பாத்திருக்க? பாத்திருக்கேன், பேர் தான் கேட்டிருக்கேன், பார்த்தலாம் கிடையாது. அப்ப உங்க அப்பா பிற்பாடு உங்க தாத்தா பார்த்தது இல்ல? பார்த்தது கிடையாது. உனக்கு 2 தலைமுறைக்கு மேல தெரியலையே வெங்காயம், எனக்கு எப்படி 47 தலைமுறை தெரியும்? அப்ப வாய பொத்துக்கிட்டு பப்புனு காட்ட சவுடால மாதிரி பேசக்கூடாது, தெரியுதா? அதாவது வீரபாண்டிய கட்டம் மகாராஜா பாஞ்சாலங்குறிச்சியில் 47வது தலைமுறையாக பொறுப்பேற்றது உண்மைதான். ஆமா. அதற்கு முன்பதாக 46 தலைமுறை யார் யாருன்னு கேட்கறீங்க? யார்? வடக்கே ஆந்திராவில் வந்து பெல்லாரியில வந்து 22 பேர். எந்த நாடு? ஆந்திராவில் பெல்லாரியில. அப்போ முதல் தமிழ்நாடு கிடையாது. ஆமா. ஆந்திரா. பெல்லாரியில. பெல்லாரி தேசம். 22 பேர். யாரு? பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்த பொறுப்பாடு 25 பேர். ஓ. 25 ஒரு 22 47. முதலாக மாசி செமிந்தார், பெல்லாரி நாயக்கர், பாஸ்கர் கட்டம் நாயக்கர், குண்டு பொம்மு, செல்ல பொம்மு, கால பொம்மு, பாலபல்லாரி நாயக்கர், பாரி கட்டம் துறை, பெரிய பெத்தூர் துறை, சின்ன பெத்தல் நாயக்கர், சின்ன பாஸ்கர் கட்டம் நாயக்கர், கெட்டி பொம்மு துறை, ஸ்ரீ வல்லமலை நாயக்கர், ஸ்ரீ வெள்ளமலை நாயக்கர், சின்ன குமாரசன் நாயக்கர், பாலசுப்பிரமணிய கட்டம் துறை, சூடாமணி கட்டம் துறை, சுப்பிரமணிய ஜமீன்தார், சின்ன பாண்டிய கட்டம் துறை, மாசி கட்டம் பொம்மு, பீமராஜ கட்டம் நாயக்கர், சின்ன பீமராஜ கட்டம் துறை. இந்த 22 பேர் பெல்லாரியில. பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்த பொறுப்பாடு பாஞ்சாலன், சின்ன பாஞ்சாலன், ஜெகவீர பாண்டிய கட்டம் நாயக்கர், சிக்கு விஷய கட்டம் நாயக்கர், பெரிய வீரபாண்டிய கட்டம் நாயக்கர், கர்த்தியா பாண்டியன், சிவத்தையா பாண்டியன், சின்ன பொம்மையா, குமாரசாமி, பெரிய வீரபாண்டிய கட்டம் நாயக்கர், சுப்பையா, துரைசிங்கம், மீண்டும் குமாரசாமி, சுப்பிரமணிய கட்டம் நாயக்கர், திக்குமணி கட்டம் நாயக்கர், தலவாய் குமாரசாமி நாயக்கர், சின்ன திக்குவிசை கட்டம் நாயக்கர், பெரிய மல்லுதுரை, சின்ன மல்லு நாயக்கர், சிலம்பு கட்டம் துறை, சின்ன பீமராஜன், ஆதி கட்டம் துறை, முடிசூட கட்டம் துறை, தலைவணங்க தலவாய் குமாரசாமி நாயக்கர். 47வதாக வீரபாண்டிய கட்டபொம்மன். பரவாயில்லையா, அம்புட்டு வரையும் தெரிஞ்சு வச்சிருக்கானே, நாசம் பத்து போறவேன். அடே உண்மைக்குமே சொல்றேன், நீ நல்லா இருக்கிற உன்கிட்ட கேள்வி கேட்டேன். சரி, நம்ம ஒத்தையில நம்மள தூக்கி போட்டு மிதிப்பாங்க. ஆமா மகாராஜா. என்னடா கம்பு உறிஞ்சிக்கிட்டு உரிய உரிய உனக்கு கொடுத்துருக்காங்க ஒரு கம்பு. கட்டபொம்மு மகாராஜா